பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான வசனம் யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். சில மிஷனரிகள் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு சென்று இயேசு கிறிஸ்துவை அறிவித்த போது ஒரு ஏழை குடும்பத்தார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இயேசுவின் மீது மிகுந்த அன்பும் விசுவாசமும் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு கடைசியாக ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, மற்றெல்லாம் பெண் பிள்ளைகள். ஆகவே அந்த கடைசி மகனின் மீது எல்லோரும் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள். அவன் பெயர் கிஷான். ஒரு நாள் அந்த கிஷான் மதிய சாப்பாட்டிற்கு பிறகு அந்த கிராமத்தில் உள்ள மற்ற சிறுவர்களோடு சேர்ந்து ஒரு குளத்தில் நீச்சல் அடித்து விளையாடி கொண்டிருந்தான். திடீரென்று கிஷானை காணவில்லை. அவன் அந்த குளத்தில் மூழ்கிவிட்டான். மற்ற சிறுவர்கள் எல்லோரும் அவனை தேடியும் காணாதபடியினாலே ஊருக்குள்ளே சென்று பெரியவர்களை அழைத்து வந்தார்கள். நீச்சல் தெரிந்த சிலர் அந்த குளத்திற்குள் இறங்கி அவனை தேட ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து அவனை கண்டுபிடித்து வெளியே கொண்டு வந்தார்கள். ஆனால் அவன் அந்த குளத்தில் இருந்த சகதியில் அகப்பட்டு மரித்து போயிருந்தான். அவனுடைய தாயும் சகோதரிகளும் மிகவும் அழுதார்கள். தகப்பனார் அருகில் இருந்த ஒரு பட்டணத்திற்கு வேலைக்காக சென்றிருந்தார். அந்த தகப்பன் அந்த மகனை அதிகமாக நேசித்தார். நடந்த சம்பவத்தை அவரிடத்தில் போய் சொல்ல ஆள் அனுப்பினார்கள். ஆனால் அவர் எங்கு வேலைக்கு போயிருக்கிறார் என்று தெரியாதபடியினாலே அவரை கண்டுபிடித்து தகவலை சொல்ல முடியாமல் அதற்குள் இரவு நேரம் ஆகிவிட்டபடியினால் மறுநாள் காலையில் அடக்க ஆராதனையை வைத்துக் கொள்ளலாம் என்று தீர்மானித்தார்கள். அன்று இரவில் பக்கத்து வீட்டாரெல்லாம் கொஞ்ச நேரம் அவர்களோடு கூட இருந்துவிட்டு அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களை விட்டு கடந்து தங்கள் வீடுகளுக்கு சென்றார்கள். அப்பொழுது அந்த வீட்டார் தனித்து விடப்பட்டார்கள். மகனின் உயிரற்ற சடலம் வீட்டிற்குள் வைக்கப்பட்டிருந்தது. திடீரென்று அந்த தாயாருக்குள் ஒரு விசுவாசம் உண்டாயிற்று. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பிய இயேசு கிறிஸ்து ஏன் என் மகனை உயிரோடு எழுப்பக்கூடாது? அவரால் என் மகனை உயிர் பெறச் செய்ய முடியும் என்று விசுவாசித்தார்கள். தன் பெண் பிள்ளைகளை பார்த்து, லாசருவை உயிரோடு எழுப்பிய இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய கிஷானையும் உயிரோடு எழுப்ப முடியும், நாம் அதற்காக ஜெபிப்போம் என்று சொல்லி அந்த பையனின் அருகில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். லாசருவை உயிரோடு எழுப்பிய இயேசுவே, எங்கள் கிஷானையும் உயிரோடு எழுப்பும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள். என்ன ஆச்சரியம்! நடு இரவு நேரத்தில் திடீரென்று அவனுக்குள் ஜீவன் திரும்ப வந்தது. அவன் உயிரோடு எழுந்து உட்கார்ந்தான். எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு கொடுங்க அம்மா என்று கேட்டான். அந்த இரவில் அவனுக்கு ரொட்டி செய்து கொடுத்தார்கள். பாருங்கள், எத்தனை பெரிய சந்தோஷம் அந்த வீட்டில் வந்திருக்கும். மறுநாள் காலையில் அடக்கத்திற்காக ஊர் மக்கள் கூடி வந்திருந்தனர். கிஷான் உயிரோடு இருக்கிறான் என்பதை பார்த்து என்ன நடந்தது, இவன் எப்படி உயிரோடு இருக்கிறான் என்று அவர்கள் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை அவர்களுக்கு சொன்னார்கள். அந்த கிராமமே மகிழ்ச்சி அடைந்து அந்த அற்புதத்தின் நிமித்தமாக அவர்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சுகம், சமாதானம், சந்தோஷம் போன்ற அனைத்தும் மரித்த நிலையில் இருக்கலாம். கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னீங்க, தாருங்கள் என்று கேளுங்கள். செபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஏதோ ஒன்று மரித்த நிலையில் இருக்கிறதப்பா. அது சுகமா இருக்கலாம், செழிப்பா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை விசுவாசம் வைத்து கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த காரியத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all.